வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா நிறைய பேர் இந்த டேர்ம்ஸை சொல்றதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அது என்ன அது ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்னு ரொம்ப தெளிவா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் வேலை செய்கிறார். ஆனா அவர் அந்த வேலையை செய்யறதுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கிறார். அப்போ அவரு ஹார்ட் ஒர்க் பண்றாருன்னு அர்த்தம். ஆனா அந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறவங்க இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க எடுத்துக்கிற நேரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியான நேரத்தை தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எதை சார்ந்து வேலை செய்வாங்கன்னா அவங்களோட நாலேஜ் சார்ந்து வேலை செய்வாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சார்ந்து வேலை செய்வாங்க. இந்த நாலேஜுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, இப்போ திரும்ப நம்ம டாபிக் வருவோம். இந்த ஹார்ட் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இந்த சப்ஜெக்டை பற்றி அவங்களுக்கு ரொம்ப அதிகமான விவரங்கள் தெரியாததுனால தான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சப்ஜெக்டில் அவங்க கரைச்சி குடித்ததுனால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண விடுவாங்க. எக்ஸாம்பிள், நம்மளுடைய கணித மேதை ராமானுஜம் இருக்கார் இல்லையா, அவர் நிறையா ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிடுவார். அப்போ அவர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதே ஒரு கத்துக்குட்டியான ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கனாக்கா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போ ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது தெரியல. அதனால தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாரு, நான் வேலைக்கு எடுக்கும்போது ரொம்ப திறமையானவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கிறது இல்லை, சோம்பேறியை தான் வேலைக்கு எடுக்கிறேன். ஏன்னா சோம்பேறிகளுக்கு தான் வேலையை எவ்வளோ குயிக்காக குறுக்க வழியில் போய் முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இங்கே அவர் குறுக்கு வழின்னு சொல்கிறது இன்டைரக்டாக ஸ்மார்ட் ஒர்க் தான். அதனால தான் ஆப்ரஹாம் லிங்கன் கூட பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு மரம் வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் கொடுத்தீங்கன்னாக்கா, நான் கோடரியை 4 மணி நேரம் ஷார்பன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க்கோட முக்கியத்துவம் தெரியும். ஏன்னா கொடுக்கப்பட்ட மணி நேரத்தில் அவர் ஆக்ஸை ஷார்பன் பண்ணாமல் வெட்டினார்னாக்கா கம்மியான மரங்கள் தான் வெட்ட முடியும். ஆனால் அதே 4 மணி நேரம் அவர் ஷார்பன் பண்ணி திரும்ப வெட்ட ஆரம்பிச்சாருனாக்கா மரங்களை, அதை விட ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க விட அதிகமான மரங்களை கண்டிப்பாக வெட்ட முடியும் அப்படிங்கிற சாராம்சத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். சரி, இது ஒரு கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச இந்த கிளவர் க்ரோ கதை தான். ஒரு காக்கா இருக்கு, ஒரு பானையில் தண்ணி இருக்குதை பார்க்குது. ஆனால் அந்த தண்ணி ரொம்ப கீழே இருக்கு. அப்போ அந்த காக்கா என்ன பண்ணுது, பறந்து பறந்து போய் ஒவ்வொரு கல்லை எடுத்துகிட்டு போட்டு குடிச்சது. இது ஹார்ட் ஒர்க் பண்ணுற காக்கா. அதே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற காக்கா அந்த பானைக்கு கிட்டக்க ஒரு ஸ்ட்ரா இருக்கிறத பார்க்குது. அந்த ஸ்ட்ரா எடுத்து உள்ளார போட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுது. அப்போது நான் இங்கே சொன்ன விஷயங்கள்லாம் இதில் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண காக்கா அதிகமான டைம் எடுத்துக்கிச்சு, அதிகமாக வேலை செஞ்சிச்சு, அதிகமாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிச்சு. ஆனால் அது ஃபைனலான அவுட்புட்டுங்கிறது கிடச்சிருச்சு, தண்ணி குடிச்சிருச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற காக்கா ஸ்ட்ராங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு உதவுங்கிறது தெரிஞ்சிருக்கு, அது எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதால் ரொம்ப ரொம்ப கம்மியான எஃபர்ட் போட்டு கம்மியான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக தண்ணியை குடிச்சிருக்கு. சரி, அப்போது இங்கே நம்ம தெளிவாக இந்த ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்க முடியாது. இன்னொரு கதையில் டைமை பொறுத்து தான் அந்த ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கிடையாது, திறமையை பொறுத்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல் உடைக்கிற வியாபாரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் அந்த கல் உடைச்சு அந்த கல்லாம் இன்னொருத்தருக்கு விற்கிறார். அது மூலியமா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த கல்லை பயன்படுத்தி சிலை செய்கிற ஒருத்தர் ரொம்ப அதிகமான வருமானத்தை ஈட்டிடுறார். அப்போது இங்கே அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு அதிகமாக காசு கிடைக்காதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அவருக்கு போதிய திறமை இல்லை. சிலை செய்கிறவர் கம்பேர் பண்ணுறப்போ அவருக்கு திறமை கம்மி தான். ஆனால் சிலை வடிப்பவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான திறமை இருக்குது. எப்படி சிலையோடைய நுட்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நேர்த்தியோடு பண்ணுறதுனால அவருக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது. அப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஆக மொத்தத்தில் சில இடங்களில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு வழி இல்லாமல். ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் நம்மளால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும்.
என்ன கேட்டாக்கா 2 வகையான ஒர்க்குமே இடங்களுக்கு தகுந்தாப்புல மாறுபடும். 2மே முக்கியம். ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.